Hi friends, in the video class 9 Maths Ganitha Manjari book chapter 1 Orienting Yourself the Use of Coordinates. Adla end of the chapter exercise பார்த்துட்டு 11th question, let PQ be the points of trisection of AB. அதாவது ABன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, அதோட ட்ரைசெக்ஷன் தான் PQ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ட்ரைசெக்ஷன் என்னன்னா இந்த லைனை அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பாயிண்ட வந்து அதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ மூணா பிரிக்கிறாங்க. ட்ரைனா 3 இல்லையா, சோ ட்ரை செக்ஷன்னா 3 செக்ஷன்ஸா பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். 3 செக்ஷன்ஸா பிரிக்கணும்னா எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்? 2 பாயிண்ட் வேணும். 2 பாயிண்ட் வச்சா 1 2 3ன்னு 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க முடியும். ஓகேவா? அப்போ 2 பாயிண்ட் தேவையில்ல, அந்த 2 பாயிண்ட் தான் PQன்னு சொல்றாங்க. இப்போ புரியுதா? let PQ be the points of trisection of AB. அந்த லைனுக்கு இதுதான் அர்த்தம். with P closer to A and Q closer to B. இப்போ PQ இங்கேயும் P இங்கேயும் Q அந்த மாதிரி மாத்தி கூட இருக்கலாம் இல்லையா? சோ அது பாயிண்ட் எங்கன்னு கரெக்டா சொல்றாங்க. Aக்கு பக்கத்துல தான் P இருக்கு, Bக்கு பக்கத்துல தான் Q இருக்குன்னு. Using your knowledge of how to find the coordinates of the midpoint of a segment. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, மிட் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்க மிட் பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா? x1 plus x2 divided by 2 பண்ணுவோம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா மிட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி y கோஆர்டினேட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா y கோஆர்டினேட் மிட் பாயிண்டோட y கோஆர்டினேட் கிடைக்கும். சோ இத பேஸா வச்சு இந்த ட்ரைசெக்ஷனோட பாயிண்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. How would you find the coordinates of P and Q? Do this for the case when the points are A ஓட பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 4, 7 and B ஓட பாயிண்ட் 16, -2. So A and B பாயிண்ட் கொடுத்துறாங்க, P and Q பாயிண்ட் கேக்குறாங்க. அது எப்படி சால்வ் பண்ணனும்னா, இப்போ இந்த மிட் பாயிண்ட் தியரிய வச்சு எப்படி இந்த PQ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ A and Q பாருங்க, இது வந்து ரெண்டு பாயிண்ட். இப்போ நான் ட்ரைசெக்ஷனா என்ன சொன்னேன், இந்த ரெண்டு பாயிண்ட் குள்ள டிஸ்டன்ஸை ஈக்குவல் 3ஆ பிரிக்கிறாங்க. ஒரு மிட் பாயிண்ட்னா என்ன, 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும் இந்த மிட் பாயிண்ட். இங்க வந்து ட்ரைசெக்ஷன் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. அப்போ இந்த A and Q பாயிண்ட் பாருங்க, இந்த A and Qக்கு மிட் பாயிண்ட் எது? P. ஏன்னா இது எல்லாமே ஈக்குவல் 3 பார்ட்ஸ் தானே. அப்போ இது மட்டும் எடுத்தீங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. AP to PQ வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ AQங்கிற 2 பாயிண்ட்ஸ இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆகுது இந்த A and Qக்கு. அப்போ இந்த P யோட பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா Pக்கு x1, y1 ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி Qக்கும் x2, y2 அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். அது ரெண்டுமே தெரியாது இல்லையா? சோ Pக்கு x1, y1, Qக்கு x2, y2 இந்த வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த P and Q கோஆர்டினேட்ஸ் தானே கேக்குறாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ P தான் மிட் பாயிண்ட் ஆஃப் A and Qவா இருக்கு. கரெக்டா? A and Qக்கு நடுவுல இந்த Pங்கிற பாயிண்ட் வருது. அப்ப இதுதான் மிட் பாயிண்ட். அதே மாதிரி Q பாருங்க, இந்த Q பாத்தீங்கன்னா Pக்கும் Bக்கும் நடுவுல வருது. அப்போ Qங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் P and Bன்னு சொல்லலாமா? Pக்கும் Bக்கும் மிட் பாயிண்ட் வந்து Q. இப்போ P வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் A and Q ஆகவும், Q வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் P and Bங்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்க மிட் பாயிண்ட் ஆகவும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து மிட் பாயிண்ட்னா மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்ன? x1 plus x2 divided by 2. இந்த x1 x2 என்னவா இருக்கும்? அந்த ரெண்டு பாயிண்ட் A and Q இருக்கு இல்லையா, அதோட கோஆர்டினேட்ஸா இருக்கும். இப்போ A ஓட கோஆர்டினேட்ஸ் x1 and Q ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து x2வா எடுத்துக்கணும். இப்போ இந்த B ஓட கோஆர்டினேட்ஸ் x1 equal to A ஓட கோஆர்டினேட் என்ன 4 plus Q ஓட கோஆர்டினேட் என்ன x2 divided by 2. x1 plus x2 divided by 2வா அதுதான் இங்க பண்ணிருக்கோம். அப்புறம் y1 எப்படி இருக்கும்? y1 equal to y1 plus y2 divided by 2 இல்லையா? இப்போ y1ங்கிறது A ஓட பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். இப்போ y என்ன இருக்கு? 7. இப்போ 7 plus Q ஓட கோஆர்டினேட்ஸ்ல y என்ன? y2. அது நமக்கு தெரியாது. சோ y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ divided by 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதே மாதிரி Q கோஆர்டினேட்ஸும் நமக்கு போடலாம் இல்லையா? ஏன்னா Qவுமே ஒரு மிட் பாயிண்ட் தான். அப்போ மிட் பாயிண்ட் Q ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன? x2 and y2. இப்போ x2 எப்படி கண்டுபிடிக்கிறது? P and B ஓட x கோஆர்டினேட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணும். இப்போ P என்னது? x1 plus B ஓட x கோஆர்டினேட் என்னது? 16 divided by 2. அதே மாதிரி y கோஆர்டினேட் வந்து இது ரெண்டுத்தையும் P and B ஓட பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தோட y கோஆர்டினேட்டும் ஆட் பண்ணனும் and divide by 2 பண்ணனும். இப்போ P ஓட y கோஆர்டினேட் y1
பிளஸ் பியோட y கோஆர்டினேட் வந்து -2 டிவைடட் பை 2. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 வச்சுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா x1 ஈக்குவல் டு 4 பிளஸ் x2 இருக்கா. இங்க x2ங்கிறதுக்கு பதில் இங்க x2 வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன் ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 1ல x2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x2 வேல்யூ அப்போ x1 ஈக்குவல் டு 4 பிளஸ் இங்க x2 வேல்யூ டிவைட்ல வர்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்க 2 இருக்கு இல்லையா, இந்த ஆல்ரெடி டிவைட்ல இருக்கு, அதை வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போகலாம். அப்போ 2x1 ஈக்குவல் டு 4 பிளஸ் x2 ஆகுமா அந்த ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி மாறும். இந்த டிவைட் வந்து இங்க நியூமரேட்டர்ல போயிடும் when it goes to left side. இப்போ இந்த x2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 பிளஸ் x2க்கு பதில் இந்த x1 பிளஸ் 16/2. இப்போ இதுக்கு மட்டும் தான் டிவைட் இருக்கு. அப்போ இதுவும் டிவைட்ல மொத்தமா சேர்க்கணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 4 2s are 8, 8 பிளஸ் x1 பிளஸ் 16 டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ 2x1 ஈக்குவல் டு 8 பிளஸ் x1 பிளஸ் 16 டிவைடட் பை 2ன்னு இருக்கா. இப்போ இந்த டிவைட்ல இருக்கிறதும் நம்ம இங்க நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் லெஃப்ட் சைட். அப்போ இந்த 2 இங்க போச்சுன்னா 4ஆ. அப்போ 4x1 ஈக்குவல் டு 8 plus x1 plus 16. இப்போ 8 plus 16 எவ்வளோ? 24. ஸோ 24 plus x1 போடலாமா? இப்போ இங்கேயுமே x1 இருக்கு, இந்த சைடுமே x1 இருக்கு. ஸோ x1 எல்லாமே ஒன் சைட் கொண்டு போகலாம். இப்போ இந்த x1 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு போனா 4x1 minus x1 equal to 24ன்னு வரும். அப்போ 4 minus 1 வந்து 3. ஸோ 3x1 equal to 24. அப்போ x1 equal to 24. இந்த 3 வந்து இங்க டிவைட்ல போச்சுன்னா 24 divided by 3. x1 equal to 24 divided by 3 which is 8. So x1 equal to 8. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்ல x கோஆர்டினேட் கிடைச்சிருச்சு. Pங்கிற பாயிண்ட்டுக்கு x கோஆர்டினேட் கிடைச்சிருச்சு. இப்போ x1 கிடைச்சிருச்சா? இங்க x2 ஈக்குவேஷன் பாருங்க, ஈக்குவேஷன் 3ல x1 இருக்கா, அந்த x1 இடத்துல இந்த 8 போடுவோம். ஸோ சப்ஸ்டிடியூட் x1 இன் ஈக்குவேஷன் 3. x1 வேல்யூவை ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ x2 ஈக்குவல் டு x1ங்கிறது 8 plus 16 divided by 2 which is 24 divided by 2 equal to 12. அப்போ x2 வேல்யூ என்ன? 12. இப்போ இங்க பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி y2 வேல்யூவை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் செகண்ட் ஈக்குவேஷன்ல. So in equation 2, substitute y2 value. So அதே மாதிரி இந்த 2 இந்த சைடு கொண்டு போனா ஈஸியா இருக்கும். So 2y1 equal to 7 plus y2. இப்போ அந்த y2 வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணா y1 plus plus into minus minus. இப்போ y1 minus 2 divided by 2. இப்போ அதே மாதிரி இந்த டிவைடை ஃபுல்லா எடுக்கணும்ல, அப்போ 7 கூட இந்த 2வை மல்டிப்ளை பண்ணணும். 14 plus y minus 2 divided by 2 வரும். இந்த 2வும் மறுபடியும் லெஃப்ட் சைட் கொண்டு போகலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? 4y1. இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் ரைட் சைட் மட்டும்தான் இங்க சால்வ் பண்ணிட்டே வரும், லெஃப்ட் சைட் அப்படியே தான் இருக்கு. இப்போ கடைசியா வந்தது இது, இந்த ஈக்குவேஷன் தான் இந்த லெஃப்ட் சைட் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா 4y1 which is equal to 14 plus y minus 2. 14 minus 2 வந்து 12ஆ, அண்ட் இந்த y வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 4y1 இந்த y இந்த சைடு போச்சுன்னா y1 இது y1 ஈக்குவல் டு, இப்போ ரைட் சைடு என்ன இருக்கு? 14 minus 2 இருக்கு. 14 minus 2 வந்து 12. இப்போ 4y1 minus y1 வந்து 3y1 வரும். 3y1 ஈக்குவல் டு 12. அப்போ y1 வேல்யூ என்னவா இருக்கும்? 12 divided by 3. இந்த 3 வந்து இங்க டினாமினேட்டர்ல வரும். ஸோ 12 divided by 3 which is 4. இப்போ y1 வேல்யூ 4. இப்போ இந்த y1 வேல்யூவை இந்த y2ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போ y2 ஈக்குவல் டு y1 வேல்யூ 4 minus 2 divided by 2. இப்போ 4 minus 2 2 divided by 2 which is equal to 1. இப்போ y2 வேல்யூ என்ன கிடைச்சது? 1. இப்போ p கோஆர்டினேட்ஸ் என்ன? x1 y1. x1 ஓட வேல்யூ என்ன? 8 and y1 ஓட வேல்யூ 4. அதே மாதிரி q கோஆர்டினேட் வந்து x2 y2. x2 ஓட வேல்யூ 12 and y2 ஓட வேல்யூ 1. இதுதான் p and q ஓட கோஆர்டினேட்ஸ். இப்போ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, இந்த a கோஆர்டினேட்டும் q கோஆர்டினேட்டும் எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அப்போ பியோட கோஆர்டினேட் கிடைக்கும். அதே மாதிரி பி கோஆர்டினேட்டும் பி கோஆர்டினேட்டும் எடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா கியூவோட கோஆர்டினேட் கிடைக்கும். இப்ப நான் ஒண்ணு மட்டும் போட்டு காட்டுவா. ஏ வந்து 4,7, அப்போ 4 எக்ஸ் கோஆர்டினேட் பிளஸ் கியூவோட கோஆர்டினேட் வந்து 12. 4 + 12 டிவைடட் பை 2 என்ன 16/2 which is 8. இப்போ p ஓட x கோஆர்டினேட் கிடைச்சிருச்சா? ஏன்னா அதுதான் மிட் பாயிண்ட். அதே மாதிரி y கோஆர்டினேட் பார்க்கலாமா? 7 plus q ஓட பாயிண்ட் என்ன? y கோஆர்டினேட் 1. 7 + 1 divided by 2 8/2 which is 4. அது p ஓட கோஆர்டினேட் கிடைச்சிருச்சா? y கோஆர்டினேட் கரெக்டா வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க p and b எடுத்தாலுமே q ஓட கோஆர்டினேட் கண்டிப்பா வரும். 12th question, given the points a 1, -8, b -4, 7, c -7, -4, 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. show that they lie on a circle k whose center is the origin. ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட சென்டர் வந்து ஆரிஜின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து இந்த சர்க்கிள் மேல லை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ட் வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்? இப்போ ரேடியஸ் அவங்க கொடுக்கல. இப்போ ரேடியஸ் கொடுத்திருந்தா இந்த ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, அப்போ அது மேல அந்த பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அவங்க ரேடியஸே கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய சர்க்கிள் இந்த மாதிரி நம்மளால வரைய முடியும்ல சென்டர் ஆரிஜினா வச்சு. இப்போ 2 சென்டிமீட்டர் எடுத்தா இது 2 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல வரலாம். 3 சென்டிமீட்டர்னா 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள். 4 சென்டிமீட்டர்னா 4 சென்டிமீட்டர்ல ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள். அந்த மாதிரி எத்தனையோ சர்க்கிள் நம்மளால வரைய முடியும். ஆனா இப்போ பாயிண்ட் ஏ எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் ஏ வந்து 3 சென்டிமீட்டர் சர்க்கிள்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள்ல இருக்கு. அப்போ பி சி எல்லாமே அதே சர்க்கிள்ல வருமா? அதுதான் கேள்வி. சோ நம்ம ரேடியஸ் தெரிய தேவையில்ல, அது எல்லா பாயிண்ட்டுமே ஏதோ ஒரு சர்க்கிள்ல வருமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன்னா, இப்போ ரேடியஸ் பாருங்க, ரேடியஸ்ங்கிறது ஒரு சென்டர்ல இருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்றது தான் ரேடியஸ். கரெக்டா? இப்ப அந்த பாயிண்ட் சர்க்கிள் மேல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேல இருக்குன்னு அர்த்தம். அந்த லைன் வரைவோம் இல்லையா சர்க்கிள், அதுக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த சென்டருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்ன? அதுதானே ரேடியஸ். அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும், ஆரிஜினும் நமக்கு தெரியும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுதான் ரேடியஸா வச்சு மத்த பாயிண்ட்டுமே அதே ரேடியஸ்ல வருதா, அதாவது மத்த எல்லா பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுவுமே சேமா வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சேமா வந்துச்சுன்னா தே ஷேர் சேம் ரேடியஸ் இல்லையா, இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. அங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். சோ வாட் இஸ் த ரேடியஸ்னு கேக்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுதான் ரேடியஸ். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க ஏபிசி. இதுல 1, -8ங்கிறது எங்க வரும்? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ்ல இங்க இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் இங்க பாசிட்டிவ்ல இருக்கும். அப்ப இதுதான் ஏ. அதே மாதிரி இங்க எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவா இருக்கு, அப்போ லெஃப்ட் சைட்ல வரும். அண்ட் பாசிட்டிவா இருக்கு ஒய் ஆக்சிஸ், சோ மேல வரும். அப்போ இது வந்து பி. அண்ட் சி வந்து ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு, அப்போ அது வந்து இந்த இடத்துல வரும். இது வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா சொன்னேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, எந்த குவாட்ரண்ட்ல எந்த பாயிண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இதுதான் கான்செப்ட். நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கா எல்லா பாயிண்ட்ஸுமே அப்படின்னு பார்க்கணும் அந்த சென்டர்ல இருந்து. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் தான் அதோட ரேடியஸ், அந்த சர்க்கிளோட ரேடியஸ். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் ஓல இருந்து ஏயோட டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆரிஜின் தானே நம்மளோட சென்டர். நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும்? x2 - x1 plus y2 - y1 இல்லையா? ஆனா ஆரிஜின்ல இருக்கிறது மட்டும் நம்ம ஃபார்முலா டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஸ்கொயர் x² + y² அப்படி போட்டுக்கலாம். இது ஏன்னா இப்போ 2 பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். OAனா இது வந்து O, இது வந்து A. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு 0வா இருக்கு இல்லையா? இப்போ இது x1 வச்சுப்போம், இது y1. இப்போ x2ங்கிறது 1 and x1ங்கிறது 0. அப்போ 1 - 0 நமக்கு 1 தானே வரும். இந்த 0 இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. அதே மாதிரி y2 பாருங்க, அதுவுமே -8 இங்க 0. சோ இது கூட நம்ம மைனஸ் பண்ண போறோம். நம்ம மைனஸ் பண்ற வேல்யூ வந்து 0வா தான் இருக்கு. அப்போ நம்ம வேல்யூ சேஞ்சே ஆகாது. இங்க x2 நம்ம என்ன வச்சிருக்கோமோ, அதாவது நம்ம 2 பாயிண்ட் எடுக்கிறோம்னா அதுல ஒண்ணு ஆரிஜின்னா, அப்ப இன்னொரு பாயிண்ட் என்னவோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ண மட்டும் போதும். இப்ப ஏன் இந்த மாதிரி இந்த ஃபார்முலா மாறுச்சுன்னு தெரியுதா? இன்னொரு வேல்யூ வந்து ஆரிஜினா இருந்தா அந்த வேல்யூ 0வா இருக்கு. சோ
சோ இந்த வேல்யூ நம்ம எடுக்கவே வேண்டாம். நமக்கு இருக்க அந்த ஒரு கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணா போதும். சோ இதை வந்து எக்ஸ் ஒய் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சோ இனிமே ஒரு பாயிண்ட் ஆரிஜினா இருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் -8 ஸ்கொயர்னால 8 ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். இப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 8 ஸ்கொயர் வந்து 64. அப்போ ரூட் ஆஃப் 65. இப்போ ஓபி ஓ அண்ட் பிக்கு என்ன டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் வந்து 16, 7 ஸ்கொயர் வந்து 49. இது ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரூட் ஆஃப் 65 தான் வரும். இப்போ ஓசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்க -7 ஸ்கொயர், அதுவும் 49 தான். 7 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 பிளஸ் 16, இதுவுமே சேம் தான், ரூட் ஆஃப் 65. இப்போ எல்லா டிஸ்டன்ஸ் ஓஏ ஓபி ஓசி எல்லாமே டிஸ்டன்ஸ் சேமா வந்துருச்சா? அப்போ இது எல்லாமே ஒரே சர்க்கிள்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் என்ன? ரூட் ஆஃப் 65. அதுதான் ரேடியஸ். So the answer is all points lie on the circle. இந்த ABCங்க எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த சர்க்கிள் மேல தான் இருக்கு. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? ரூட் ஆஃப் 65. அதுல செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? given the points D -5, 6 இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. D வந்து -5, 6 கோஆர்டினேட்ஸோட இருக்கு and E இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க 0, 9. check whether D and E lie within the circle, on the circle or outside the circle. இப்போ ஒரு சர்க்கிள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த எல்லா பாயிண்ட்ஸ் ஏ பி சி எல்லாம் இருக்க மாதிரி, அதோட ரேடியஸ் என்ன பார்த்தோம்? ரூட் ஆஃப் 65. இந்த சர்க்கிள் மேல இந்த பாயிண்ட் வருமா, இல்ல இதுக்கு உள்ள வருமா, இல்ல இதுக்கு வெளியில வருமான்னு தான் கேள்வி. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரிதான் இந்த சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட் அது எங்க இருக்கும்னு தெரியாது இல்லையா, சோ அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இங்கேயுமே சென்டர் வந்து ஆரிஜின் தான், அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓடி ஓட டிஸ்டன்ஸ் என்ன? 5 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் வந்து 36. ஆட் பண்ணீங்கன்னா 61. ரூட் ஆஃப் 61ங்கிறது நம்ம ரேடியஸை விட சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? ரேடியஸ் வந்து ரூட் ஆஃப் 65, இது வந்து அதை விட கம்மியா இருக்கு. அப்போ இன்சைட் த சர்க்கிளா இருக்கும். இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து லைஸ் இன்சைட் த சர்க்கிள். இப்போ E பார்க்கலாமா? OE ஈக்குவல் டு இதோட டிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 9 ஸ்கொயர். இப்போ 0 அதேதான் இருக்கும். 9 வந்து 81. ரூட் ஆஃப் 81 வருது. ரூட் ஆஃப் 81 என்ன? 9. இங்க ரூட்ல இருக்கு, இங்க வந்து இன்டிஜர்ல இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க தேவையில்ல. இந்த ரூட்லயே வச்சுட்டு கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்க ரூட் ஆஃப் 65, ஆனா இங்க வந்து 81. அப்ப இது பார்க்கும் போதே தெரியுது இது அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து ரேடியஸை விட அதிகமா இருக்கு. சோ இட் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். இந்த ஈங்கிற பாயிண்ட் வந்து வெளியில இருக்கும். லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். இந்த மாதிரி பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம சர்க்கிளுக்கு வெளியில இருக்கா உள்ள இருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். 13th question. The midpoints of the sides of a triangle ABC are the points D, E, F. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏபிசின்னு, அதோட மிட் பாயிண்ட்ஸ் டி இ எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் த பாயிண்ட்ஸ் டி இ எஃப். given that the coordinates of D, E and F are, and அதோட coordinates கொடுத்துருக்காங்க. ஏபிசிக்கு கொடுக்கல, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு தான் coordinates கொடுத்துருக்காங்க, which is 5, 1, 6, 5 and 0, 3. Find the coordinates of ABC. The coordinates of ABC கேக்குறாங்க. இப்போ மிட் பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டு இன்னொரு கோஆர்டினேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. क्वेश्चनல இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இங்க வந்து எந்த பாயிண்ட்டுமே தெரியாது, ஆனா மிட் பாயிண்ட் எல்லாமே தெரியும். அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் வரும், அதை தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அல்ஜிப்ரா வச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, கரெக்டா? அப்போ அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? இப்போ இதுக்கெல்லாம் கோஆர்டினேட்ஸ் நம்ம x1 y1 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏக்கு x1 y1, பிக்கு x2 y2 and cக்கு x3 y3 இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி என்னவா இருக்கும்? டிக்கு 2 பாயிண்ட் இருக்குமா, x yன்னு.
அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி தான் டி. இப்போ டியோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 5. 5 ஈக்குவல் டு, இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் கோஆர்டினேட்க்கு x1 பிளஸ் x2 டிவைடட் பை 2 பண்ணுவோம். இந்த ஏக்கு x1, பிக்கு x2 தான் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ். அதனால x1 பிளஸ் x2 டிவைடட் பை 2. அண்ட் இது டிவைட்ல இருக்கிறதுனால ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. ஸோ நம்ம இந்த 2 இந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ x1 பிளஸ் x2 ஈக்குவல் டு 5 இந்த பக்கம் போச்சுன்னா 5 2s are 10 ஈக்குவல் டு 10. இப்படி ஒரு ஈக்குவேஷன் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி y கோஆர்டினேட்க்கு பண்ணலாம். டியோட y கோஆர்டினேட் என்ன 1. 1 ஈக்குவல் டு, இந்த 1ங்கிறது என்ன? மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த a and b தானே. அப்போ y கோஆர்டினேட் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் a and b எப்படி கண்டுபிடிப்போம்? y1 plus y2 இந்த ரெண்டு y கோஆர்டினேட்ஸும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். இதுவுமே டிவைட்ல வருது இல்லையா? அப்போ இதை நம்ம இந்த சைட் கொண்டு போகலாம் 2. அப்போ y1 plus y2 ஈக்குவல் டு 2 வரும். 2 1s are 2 இல்லையா? அப்போ 2 வரும். இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டியோட கோஆர்டினேட்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் a and b கோஆர்டினேட்ஸ் வழியா நம்ம எழுதிட்டோம், யூஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ e கோஆர்டினேட்ஸ்க்கு இதே மாதிரி எழுதலாம். e வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் a and c. அப்போ ஈயோட எக்ஸ் கோஆர்டினேட் 6. அதை எப்படி ஈக்குவேட் பண்ணணும்? ஃபார்முலா என்ன? x1 இந்த ரெண்டு எக்ஸ் கோஆர்டினேட்டை ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். இப்போ x1 பிளஸ் x3 டிவைடட் பை 2. இந்த கான்செப்ட் புரியுது இல்ல? ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்க மிட் பாயிண்ட் இதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணா இந்த எக்ஸ் கோஆர்டினேட் மிட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும். இதுவும் டிவைட்ல எடுத்துட்டு வராம ஒரே ஈக்குவேஷனா எடுத்துட்டு வரலாம். அப்போ 6 வந்து இங்க, அப்போ இந்த 2 வந்து இங்க 6 பக்கத்துல போச்சுன்னா 6 2s are 12 ஆகும். அப்போ x1 பிளஸ் x3 ஈக்குவல் டு 12. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் ஈயோட y கோஆர்டினேட் 5 ஈக்குவல் டு y1 பிளஸ் y3 டிவைடட் பை 2. இந்த 2 இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? y1 பிளஸ் y3 ஈக்குவல் டு 10. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் இந்த f பாயிண்ட் பார்க்கலாம். f வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் b and c. ஸோ f ஓட x கோஆர்டினேட் என்ன 0 which is equal to x2 plus x3. x2 plus x3 divided by 2. அப்போ இந்த 2 இங்க போனாலுமே நமக்கு 0 தான் கிடைக்கும். So equation is x2 plus x3 equal to 0. இது வந்து fifth equation. இதே மாதிரி y coordinate பாத்தீங்கன்னா f ஓட y coordinate 3. So 3 equal to y3 plus y2. y2 plus y3 divided by 2. இப்போ இந்த 2 இங்க போச்சுன்னா 6 ஆகும். So y2 plus y3 equal to 6. இது வந்து sixth equation. நமக்கு மொத்தம் 6 equations இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 6 equations சால்வ் பண்ணி தான் நம்ம இந்த y1, y2, y3, x1, x2, x3 எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். இப்போ x எதுலலாம் இருக்கு? equation 1, 5, 3. So equation 1, 5, 3 இந்த equation எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ x1 plus x2 எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? எல்லா ஈக்குவேஷனும் லெஃப்ட் சைடுல இருக்கிறத மொத்தமா ஆட் பண்ணலாம். plus x2 plus x3 plus equation 3 ல x1 plus x3 equal to ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணலாம். இங்க 12, இங்க 0, அங்க 10. அப்போ 12 plus 10 வரும். இதுல எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணோம். x1 ரெண்டு தடவை இருக்கு, ஸோ 2x1, x2 ரெண்டு தடவை இருக்கு, ஸோ 2x2 பிளஸ் x3யுமே ரெண்டு தடவை இருக்கு, ஸோ 2x3 ஈக்குவல் டு 10 plus 12, 22. இப்போ 2 காமனா எடுத்தீங்கன்னா 2 into x1 plus x2 plus x3 ஈக்குவல் டு 22. இப்போ 2 ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த 11 வரும். இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் 7ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 7ல இருந்து நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனா மைனஸ் பண்ண போறோம். x இருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனும். இப்போ ஈக்குவேஷன் 7 minus 1 ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 7 என்ன? x1 plus x2 plus x3 equal to 11. இப்போ இதுல இருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 வந்து x1 plus x2 equal to 10. இது மைனஸ் பண்ண போறோம் இல்லையா? அப்போ சைன் இங்க சேஞ்ச் பண்ணலாம். இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் ஆகும். இப்போ இந்த x1 minus x1 கேன்சல் ஆயிடும். இங்க x2 minus x2 கேன்சல் ஆயிடும். x3 மட்டும் இருக்கும், which is equal to 11 minus 10, 1. அப்போ x3 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ இதே மாதிரி ஈக்குவேஷன் 7ல இருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணலாமா? அப்போ x1 plus x2 plus x3 equal to 11. ஈக்குவேஷன் 2 இல்ல ஈக்குவேஷன் 3. ஏன்னா ஈக்குவேஷன் 3ல தான் x இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 3 நம்ம மைனஸ் பண்ணோம்னா x1 plus x3 equal to 12. இது மைனஸ் பண்ண போறோம் இல்லையா? அதனால சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணா x1 கேன்சல் ஆயிடும், x3 கேன்சல் ஆயிடும், x2 மட்டும் இருக்கும். இப்போ x2 equal to 11 minus 12 வந்து -1. இப்போ x2 வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு 5 x இருக்கிறது. இப்போ ஈக்குவேஷன் 7ல இருந்து ஈக்குவேஷன் 5 மைனஸ் பண்ணலாம். x1 plus x2 plus x3 equal to 11. ஈக்குவேஷன் 5 என்ன? x2 plus x3 equal to 0. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா
x2 கேன்சல் ஆகிடும், x3 கேன்சல் ஆகிடும். இப்போ x1 ஈக்குவல் டு 11 வரும். ஸோ x1 x2 x3ன்னு எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மெத்தட்ல நம்ம y கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க போறோம். இதே மாதிரி தான் y கோஆர்டினேட்ஸ்க்கு என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருந்துச்சு, ஈக்குவேஷன் 2 பிளஸ் ஈக்குவேஷன் 4 பிளஸ் ஈக்குவேஷன் 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். y1 பிளஸ் y2 பிளஸ் y1 பிளஸ் y3 பிளஸ் y2 பிளஸ் y3 அதோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன 2 பிளஸ் 10 பிளஸ் 6. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா எல்லாமே 2y1 பிளஸ் 2y2 பிளஸ் 2y3 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 18. இந்த 2 நீங்க காமனா எடுத்தீங்கன்னா 2 into y1 plus y2 plus y3 equal to 18 வரும். 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆச்சுன்னா 9. அப்போ இதுதான் ஈக்குவேஷன் 8. இந்த ஈக்குவேஷன் 8ல இருந்து இப்போ ஒவ்வொரு y ஈக்குவேஷனா நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 8ல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணலாம். இப்போ y1 plus y2 plus y3 equal to 9. இதுதான் ஈக்குவேஷன் 8. இது ஈக்குவேஷன் 2 என்ன y1 plus y2 equal to 2. இதை மைனஸ் தான் பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதனால சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ y1 y2 கேன்சல் ஆயிடும். y3 equal to 9 minus 2 எவ்வளோ 7. இப்போ y3 ஓட வேல்யூ 7. அதே மாதிரி ஈக்குவேஷன் 8ல இருந்து ஈக்குவேஷன் 4 மைனஸ் பண்ண போறோம். இப்போ y1 plus y2 plus y3 equal to 9, y1 plus y3 equal to 10. இப்போ மைனஸ் பண்ண போறோம் இல்லையா, அதனால சைன் சேஞ்ச் பண்ணணும். y1 கேன்சல் ஆயிடும், y3 கேன்சல் ஆயிடும், y2 மட்டும் இருக்கும். ஸோ y2 equal to 9 minus 10 எவ்வளோ -1. ஸோ y2 equal to -1. இன்னும் y1 மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஈக்குவேஷன் 8ல இருந்து ஈக்குவேஷன் 6 மைனஸ் பண்ணணும். y1 plus y2 plus y3 equal to 9. ஈக்குவேஷன் 6 என்ன y2 plus y3 equal to 6. இப்போ மைனஸ் பண்றதுனால சைன் சேஞ்ச் பண்ணணும். y2 y3 கேன்சல் ஆயிடும். y1 equal to 9 minus 6 3. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a ஓட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு எடுத்தோம், x1 y1 எடுத்தோம். x1 y1 வேல்யூ கண்டுபிடிச்சோமா, x1 equal to 11. அப்போ 11 y1 வந்து 3 11, 3 a ஓட கோஆர்டினேட்ஸ் 11, 3. இப்போ b ஓட கோஆர்டினேட்ஸ் x2 y2 எடுத்தோம். அப்போ x2 வந்து -1, y2 வந்து -1. b ஓட கோஆர்டினேட்ஸ் -1, -1. c ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து x3 y3. x3 வந்து 1 and y3 வந்து 7. ஸோ c ஓட கோஆர்டினேட்ஸ் 1, 7. ஸோ இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதுதான் ஆன்சர். அல்ஜிப்ரிக்கா நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து ஈஸியான மெத்தடா இருந்துச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனா நம்ம மைனஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கு. இல்லைன்னா இதோட காம்ப்ளெக்ஸா கூட நம்ம போடலாம். ஸோ நான் ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 14th question. A city has two main roads which cross each other at the center of the city. இப்போ 2 main roads இருக்கு. அது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டில கிராஸ் ஆகுது. இது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி. அது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது இந்த சென்டர் ஆஃப் த சிட்டின்னு சொல்றாங்க. These two roads are along the north south direction and east west direction. ஒன்னு வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்லயும் இன்னொன்னு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. All the other streets of the city run parallel to those roads and are 200 meter apart. There are 10 streets in each direction. இப்போ இதுக்கப்புறம் மற்ற ஸ்ட்ரீட்ஸுமே இருக்கு. இது வந்து மெயின் ரோட் இல்லையா, இதுல இருந்து மற்ற ஸ்ட்ரீட்ஸுமே இருக்கு. அண்ட் அது வந்து இந்த ரோட்ஸ்க்கு பேரலா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா எப்படி இருக்குன்னா, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாவும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரோடுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 200 மீட்டர் அபார்ட். இந்த ரெண்டு ரோடுக்கும் 200 மீட்டர் அபார்ட். அதே மாதிரி இந்த ரெண்டு ரோடுக்கும் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு ரோடுக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர் அபார்ட் இருக்கு. அண்ட் மொத்தம் 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த சைடுமே 1 2 3 4 5 போடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சைடும், ஏன்னா ஈச் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலுமே 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும். இந்த டைரக்ஷன்ல பார்த்தாலுமே 1 2 3 4 அந்த மாதிரி என்ன 10 வரணும். இந்த பக்கமும் 10 வரணும். இந்த சைடு பார்த்தாலுமே 10 வரணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, யூசிங் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 மீட்டர். இப்போ கிராஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டரை வந்து 200 மீட்டரா நம்ம ஸ்கேல் பண்ணி எடுத்துக்கணும்.
draw a model of the city in your notebook. Represent the roads or streets by single lines. இப்போ இந்த ரோடு நம்ம இப்படி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி லைன்ஸை வச்சு அந்த ரோடை ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். நான் அந்த கிராஃப்ல எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சி எப்படி வரையுதுன்னு சொல்றேன். இதோட ஸ்கேல் என்னன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 மீட்டர். நம்ம இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதுல ஒரு மெயின் ரோடு, ரெண்டு மெயின் ரோடு இந்த மாதிரி போகுது. இப்போ எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலுமே நமக்கு 10 ஸ்ட்ரீட்ஸ் வேணும். அதனால இப்போ நார்த்ல பாக்குறோம்னா 1 2 3 4 5 6, இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 ஸ்ட்ரீட்ஸ் வந்துருச்சா. இந்த மெயின் ரோட நம்ம எடுத்துக்க வேணாம், கணக்கு எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸுமே 200 மீட்டர் அப்பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பேரலா இருக்குன்னு சொன்னதுனால நம்ம இது வரைஞ்சு காட்டணும். இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இந்த மெயின் ரோடுக்கு பேரலா இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இது வரைஞ்சோம். பட் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்க்கும் நடுவுல தான் 200 மீட்டர். அதனால எல்லா லைன்ஸ்க்கும் நடுவுல அந்த 1 சென்டிமீட்டர் வரணும் நம்மளோட கிராஃப்ல. நம்மளோட கிராஃப்ல எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் இல்லையா, ஸோ ஒவ்வொரு லைன்லயும் நம்ம இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும், ஏன்னா இந்த ரோடுக்குமே பேரலா ஒரு 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலுமே 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல பார்த்தாலுமே 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த ஸ்ட்ரீட்ஸை வந்து சிங்கிள் லைன்ஸ்ல டிரா பண்ண சொல்லியிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த லைன்ஸ் போட்டு இதுதான் அந்த ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லிட்டோமா. அப்போ இப்படிதான் அந்த மாடல் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அது வரைய சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, there are street intersections in the model. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் அங்கங்க இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா. இப்போ each street intersection is formed by 2 streets. அது எப்படி இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ஒரு ஸ்ட்ரீட் இந்த ஒரு ஸ்ட்ரீட்னு 2 ஸ்ட்ரீட் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அந்த இன்டர்செக்ஷன்ல. அது எப்படின்னா நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகுது ஒவ்வொரு இடத்துலயும். Each street intersection is referred to in the following manner. அந்த ஒவ்வொரு இன்டர்செக்ஷனும் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, the second street running in the north south direction. நார்த் சவுத் டைரக்ஷன்ல எந்த ரோட்ஸ் போவோம், இந்த வெர்டிகலா இருக்குல்ல அந்த ரோட்ஸ் தான் நார்த் சவுத் டைரக்ஷன்ல போகுது. அதுல செகண்ட் ஸ்ட்ரீட் என்னது, 1 2, இதுதான் செகண்ட் ஸ்ட்ரீட். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் நார்த் சவுத் டைரக்ஷன்ல போறது, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், இது எல்லாமே நார்த் சவுத் டைரக்ஷன்ல போறது. இதுதான் வந்து செகண்ட் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்ட்ரீட். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல போற ஃபிஃப்த் ஸ்ட்ரீட். அப்போ ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் தானே போகுது, அதுதான் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல போற ஸ்ட்ரீட். அது வந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் எது, 1 2 3 4 5, இதுதான் அந்த ஸ்ட்ரீட். இது ரெண்டுமே எங்க இன்டர்செக்ட் ஆகுது, 2 and 5. இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2, 5ன்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம எப்படி சொல்லுவோம் கிராஃப்ல, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சொல்லுவோம் இல்லையா, 2, 5ன்னு. அந்த மாதிரி தான் இங்கேயும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல போற ஸ்ட்ரீட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் போற ஸ்ட்ரீட்டும் இந்த மாதிரி 2, 5, அது எத்தனாவது ஸ்ட்ரீட்டுங்கிறத பொறுத்து அந்த இன்டர்செக்ஷனை மார்க் பண்றாங்க. 2, 5 நம்ம எப்படி கிராஃப்ல பண்றோமோ அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க. யூசிங் திஸ் கன்வென்ஷன் ஃபைண்ட் how many street intersections can be referred to as 4, 3. அப்போ இந்த இன்டர்செக்ஷனை வந்து 4, 3ன்னு எத்தனை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 4, 3னா 4th நார்த் வெஸ்ட் ஸ்ட்ரீட் அண்ட் 3rd ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்ட்ரீட் ரெண்டுமே எங்க இன்டர்செக்ட் ஆகுது, இங்க இன்டர்செக்ட் ஆகுது. நார்மலா பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல 3, இங்க தானே 4, 3. இந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் வருமா, வராது. இங்க வந்து 4, 4 வரும், 4, 2 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்தனாவே அதோட XY ஆக்சிஸ் எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கும், இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த கன்வென்ஷன்ஸும் இருக்கு இல்லையா. நம்ம நார்மலா XY ஆக்சிஸ் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டுமே எங்குமே ரிப்பீட் ஆகாது. ஸோ how many streets intersections can be referred to as 4, 3னா 1 தான், ஒரு இன்டர்செக்ஷன் தான். ஸோ 1 இன்டர்செக்ஷன் தான் இந்த 4, 3 பாயிண்ட்டை சொல்லும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3, 4ன்னு.
இது ஜஸ்ட் அதோட ஆப்போசிட்டா தான் இருக்கு. அப்போ சேமா வருமானா வராது. ஏன்னா 3ங்கிறது நார்த் வெஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ். அப்போ 1 2 3 இதுதான் வந்து 3ங்கிற லைன் அண்ட் 4 வந்து இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ், ஹாரிசான்டல் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற இடம் வந்து இதுதான் வந்து 3,4. வேற வேற இடம் தானே வருது. அண்ட் இந்த 3,4 வந்து வேற எங்கேயும் ரிப்பீட் ஆகாது. அப்போ இதுவுமே ஹவு மெனி ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ்னா ஒரு ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் தான். ஸோ ஒரு இன்டர்செக்ஷன் தான் இந்த பாயிண்ட்ல இருக்கும். இந்த 2 பாயிண்ட்லயுமே ஒரு இன்டர்செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ஆன்சர் வந்து ரொம்ப சின்னதுதான். இந்த டயக்ராம் ஒன்று வரையணும் அண்ட் இது வந்து இந்த பாயிண்ட் எல்லாமே எத்தனை இருக்கும்னு கேட்குறாங்க. அது ரொம்ப சிம்பிள். ஒரு பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ 1 1 அவ்வளோதான் ஆன்சரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.